கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1437 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. இன்றைக்கு உலகத்திலே சில காரியங்களை மாத்திரம் உலக மனிதர்களும் அறிஞர்களும் பாவம் என்று சொல்லி இதுவரை வந்திருக்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் நிறைய காரியங்களை பாவம் என்று சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு தன் கண்களினால் பார்ப்பானானால் அவன் பாவம் செய்தவன் ஆவான் என்று சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறது. உதடுகளிலே தாறுமாறான கெட்ட வார்த்தைகளை பேசுவானானால் அவன் பாவம் செய்தவன். செவிகளிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்பானானால் அவன் பாவம் செய்தவன். சிந்தையிலே சில பாவ செயல்களை அவன் சிந்திப்பானானால் அவன் பாவம் செய்தவன். இப்படி வேத புத்தகம் பல காரியங்களில மனிதன் பாவம் செய்து கொண்டு வாழ்கிறான். அந்தந்த பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இங்கே மேட்டிமையான பார்வை, அகந்தையான மனம், துன்மார்க்கமான வாழ்வு, இவை அனைத்தையும் மொத்தமாக கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்து ஒருவேளை அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல இந்த உலகத்திற்கு தோன்றலாம். அவனிடத்திலிருந்து வெளிச்சம் கூட வரலாம். அந்த வெளிச்சம் பாவம் என்று சொல்லுகிறது. எனவே மேட்டிமையான பார்வையை விட்டு வெளியே வாருங்கள். அகந்தையான மனத்தை விட்டு வெளியே வாருங்கள். துன்மார்க்கமான வாழ்வை விட்டு வெளியே வாருங்கள். இந்த 3 காரியங்களை தேவன் வெறுக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் துன்மார்க்கமான வாழ்வும் பாவம் என்று சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் மேட்டிமையிலிருந்து விடுபட்டு தாழ்மையாய் வாழுங்கள். அகந்தையான மனதை, இறுக்கமான மனதை விட்டு வெளியே வந்து உங்கள் மனது தாழ்மையாய் இருக்க கடவது. துன்மார்க்க வாழ்வை விட்டு பரிசுத்தமான வாழ்வுக்கு வாருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். மேட்டிமையான கண்கள் ஆண்டவர் வெறுக்கிறார். அகந்தையான மனதை தேவன் வெறுக்கிறார். துன்மார்க்கமான வாழ்வை வெறுக்கிறார். எனவே இவை 3ஐயும் விட்டு வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழுங்கள். உங்கள் சந்ததி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.